ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரும் தேடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலை வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் கவிதா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்துல முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க நெசவு தொழில் சொந்தமாக செஞ்சுட்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஒரு 4-5 தறி போட்டுட்டு அதில் இவங்க ஒரு தறி ஓட்டிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் 2ஆம் மனமாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திருப்பத்தூரில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் படிக்கலைனாலும் பரவாயில்லைங்க, நல்ல குணமானவராக இருக்கணும், திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய முதல் கணவர் இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும், ஸோ இவங்க தனிமையில் தான் வசிச்சிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. ஸோ குழந்தைங்கள படிக்க வச்சுட்டு இவங்க தனியாக தாங்க தொழில் செஞ்சிட்ருக்காங்க. இவங்களுடைய அப்பா மட்டும் இருந்தாங்க, அவரும் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு, ஒரு 5-6 தறி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தாங்க என்னோடய சொத்து, எனக்கு பெருசாக வேறு எந்த இதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே, இல்லை எல்லாத்தையும் விற்று எடுத்துகிட்டு அவரோடைய போகிறதுனாலும் எனக்கு சம்மதம். என்னோட 2 பொண்ணுங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் தாங்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா குமுதா, வயது 45 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்து மதத்தில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 7ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பூக்கடை வச்சுட்டு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் 2ஆம் மனமாக இருந்தாலும் ஓகே, முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க விழுப்புரத்தில் வசிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஓரளவு ஒரு சுமாரான கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் பரவாயில்லைங்க, கட்டட வேலை இந்த மாதிரி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் எனக்கு சம்மதம் தான். தன்னை நல்லா புரிஞ்சுக்கணும், திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என்னோடய குழந்த மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரே ஒரு பையன் மட்டும்தாங்க. இவங்களுடைய கணவர் இவங்களுக்கு திருமணமாகி 5-6 வருடங்களுக்கு அப்புறமா அவர் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. அப்போலேருந்தே சின்ன குழந்தையாக இருந்த இவங்க பையனை நல்லபடியாக பார்த்து நல்லபடியாக திருமணம் பண்ணி வச்சாங்க. பட் இவங்களுடைய பையன் அவங்களுடைய மருமகளோட பேச்சை கேட்டு தனியாக போயிட்டதாகவும், இவங்கள பார்க்க வர்றதே இல்லைங்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுக்குன்னு ஒரு துணை வேணுங்கிறதுக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டா இருந்தால் மட்டும் போதும், திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நம்மளோட சேனல் பேர் சொல்லிட்டு யாராவது அமௌண்ட் கேட்டாங்கன்னா தயவு செய்து கொடுத்துடாதீங்க. இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு. தேங்க்யூ.